நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? காற்றும் மழையும். மழை இல்லைங்க, அதனால தண்ணி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மழையும் இருக்காது, காற்றும் இருக்காது, ஆனா உனக்கு வர வேண்டிய தண்ணீர் உன் வீடை தேடி வரும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் என்னை நடத்த உண்மையில் அவர்? கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலயங்களுக்கு நாட்டம் செய்வான். என் நிலத்தை எவனாலே பிடுங்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை ஒருவனால பிடுங்க முடியாது, என் நன்மையை யாராலும் கெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என்னை என்னோடு இருக்கிறார். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? காற்றும் மழையும். மழை இல்லைங்க, அதனால தண்ணி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மழையும் இருக்காது, காற்று இருக்காது, ஆனா உனக்கு வர வேண்டிய தண்ணீர் உன் வீடை தேடி வரும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை இதுவரை போஷித்தவர்கள் கூட இல்லாமல் போகலாம், இதுவரை எனக்கு எல்லாவற்றிலும் பாதுகாத்தவர் கூட இல்லாமல் போகலாம், ஆனா என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதைத்தான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஐயா, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, நீ மழையும் பார்க்க மாட்ட. ஏனென்றால் இந்த உலக ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். காற்று அடிக்குதா? காற்று அடிச்சா மழை வந்துருங்க. ஒரு மழை வந்தாதாங்க விவசாயம் செழிக்கும், இல்லையா? நம்ம சொல்வது வழக்கம். ஐயோ, தண்ணீர் இன்னும் இல்லாம போய்விட்டதே, தண்ணீருக்காக எங்கெங்கோ அலைந்து வீடுகளில் தண்ணீர் கொண்டு வருகிறோம். அந்த ஒரே ஒரு கிணற்றிலே தண்ணீர் வரும். அந்த கிணற்றில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது, நான் தண்ணீருக்கு என்ன செய்வதென்று ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் உங்கள் வீடு, உங்கள் தோட்ட துறவுகளிலே தண்ணீர்கள் ஓடி வரும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஐயா, உங்க இடத்துக்காக யாரும் பேசவும் வர மாட்டாங்க, உங்க இடத்துக்காக யாரும் கொடுக்கவும் வர மாட்டாங்க, ஆனாலும் இடம் உங்க கையில வரும். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரும் பேசல, கேஸ் நிக்கல, ஐயோ வாய்தா ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் கொண்டு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு சோர்ஸே இருக்காது. நமக்காக யார் பேசுவா? அவர் தான் சொல்லிட்டாரு, நீ காற்றே இருக்காது, மழை இருக்காது, ஆனா உன் வாய்க்கால்கள். நான் வாய்க்காலை மட்டும் வெட்டாம விட்டுறாதீங்க. சிலர் வாய்க்காலை வெட்டாததுனால தண்ணி எங்க வந்து நிற்கும்? இந்த சமீபத்தில் வந்த மழை, திருச்செந்தூர், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பயங்கரமான மழை, ஆழம். அந்த பாலத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடம் உடைந்து போனது என்று சொன்னாங்க. தண்ணியை சேமிச்சு பயந்துட்டாங்க ஜனங்க. ஐயோ, இந்த தண்ணியை சேமிச்சு வைக்க முடியாது, வரலாறு காணாத மழை. நான் 50 ஆண்டுகளா இருக்கிறேன், 70 ஆண்டுகளா இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மழையை பார்த்ததில்லை. அந்த மழை வந்ததுனால எல்லாரும் பயந்து தண்ணியை கடலுக்கு போய் அந்த வழி விட்டுவிட்டாங்களா? யாரும் தண்ணியை சேர்த்து வைக்கவில்லை. நான் சொல்றேன், கர்த்தர் நாமத்தினால நீங்க காற்றும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்க வீடு வாய்க்காலால் தண்ணீர் நிரம்ப போகிறது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம்னா, பிஸியா வியாபாரம் நடக்கணும்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, வியாபாரமே நடக்கிற மாதிரியே தெரியாது, குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். குடும்ப தேவை சந்திக்கப்படணுமா? வியாபாரம் நல்லா நடக்கணுமா?
ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அப்படிதான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப உயர்த்த ஆசை. நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நல்லா உயர்த்தணும், அதுதான் என் ஆசை. அப்போ எனக்கு கூடாரமா இல்ல கத்தரை உயர்த்துறதா? எனக்கு கத்தரை உயர்த்துறது. அப்ப ஆண்டவர் எனக்கு எப்படி வேணாலும் சந்திக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பைசா கடன் இல்லாம ஆண்டவரை உயர்த்த கத்தர் கிருபை செய்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. காற்று அடிச்சா என்ன, மழை வந்தா என்ன, வரல என்ன, தண்ணீரை கொண்டு வருகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, இது கர்த்தரின் பார்வைக்கு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். போதும், அற்ப காரியம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் அற்ப காரியங்க, அற்ப காரியங்க. ஹல்லேலூயா. ஆமாங்க, இது ஒண்ணுமே இல்லாத காரியங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவார். ஆமென். நீங்க எதிர்பார்க்கிற காற்று இல்லாம இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற மழை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வாய்க்கால்களெல்லாம் நிரம்பி நிற்கும், உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி. யாரு? எலிசா தீர்க்கதரிசி எப்படி வருகிறார், அவர் எப்படி வருகிறார் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். அந்த எலிசா தீர்க்கதரிசி தேவன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்த்துட்டு பின்னாடி இந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை அப்போதான் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நீ அபிஷேகம் பண்ணி என்று கீழே கொண்டு வருகிறார். பாருங்க, அப்படி அபிஷேகம் பண்ணும்போதுதான் சில காரியங்கள் நடக்கிறது. 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த எலிசாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எலியா சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் எலிசாவை இங்கே தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவன் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்றால் அங்கே அழகான ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, 20, 21 வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழைக்கப்படுறவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, எப்படி வராரு பாருங்க. அவன் சொல்றான், இங்க எலியா பின்னாடி போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது, ஆனா எலியாவின் இடத்துல நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எலிசாவை தொடர்ந்து பார்க்கிறார். எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாத்தையும் முடிச்சிடணும், திரும்பி வந்தா என்ன பண்ண முடியாது, ஏர் மாடெல்லாம் போய் இது வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் பின்னாடி வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டுட்டாரு, எலிசாவை தெரிந்து கொண்டு விட்டார். அதனாலதான் அங்க சொல்லப்படுது, அதனாலதான் பிந்தின நாட்கள் அவ்வளவு வல்லமையாய் தேவன் எலிசாவை பயன்படுத்தினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலியாவை பின்தொடர என்று சொன்ன பொழுது இப்ப எலியாவின் இடத்திலே காரியம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்கறைப்பட்ட பின்பு எலியா
எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் எலியாவோட ஓடுகிறார் எலிசா. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது. எலியா கேட்கிறார், உனக்கு என்ன நான் செய்யணும் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு நான் என்ன செய்யணும்? 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. என்ன சொல்லிட்டாரு? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாதாரண இல்லைங்க, வரோம் சாதாரணம் கிடையாது. எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை செய்ய முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு டெஸ்ட். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய மரணத்தை குறித்து அவரே பேசுகிறார். நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எலியா பேசுகிறார். ஹோல் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட நபர் யாரு? எலியா. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க எலியாவை பற்றி பிடித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எலிசாவை இன்னைக்கு கொஞ்சம் வந்த உடனே எனக்கு அது தெரியும், இது தெரியும், ஆனை தெரியும், பூனை தெரியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாம் தெரிந்தாலும் எலியா போகும் வரை எலிசா அமர்ந்திருந்தார். எலிசா காத்திருந்தார். நீங்க 1 ராஜாக்கள் 17 இருந்து எலிசாவை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஆனா வெளியில சொல்லப்படவில்லை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல தான் இங்க சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் எலிசா பின்னாடி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல எலியா சொல்றார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1-2 வாசிங்க. 2ஆம் அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க. கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஐயா, நான் உம்மை விடுவதில்லை. எத்தனை பேர் சொல்லப்படி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை விடுவதில்லை. எலிசாவுடைய பெரிய வெற்றியே எலியாவை பின்தொடர்ந்ததுதான், எலியாவோடு இருந்ததுதான். எலியா எங்க சொல்லுகிறாரோ, நான் சொல்றேன், பாத்ரூம் கூட விட்டுருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்பம் போயிட்டா என்ன பண்றது? அவர் சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் ஐயா. அதனாலதான் பிந்தின நாட்கள்ல தேவன் எலிசாவை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து வரேன். எலிசாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எலிசா சும்மா ஏதோ ஒண்ணு சும்மா அப்படியே தெரிந்து கொண்டு வரலங்க. எலிசா 1 ராஜாக்கள் 18 இருந்து 1 ராஜாக்கள் முடிகிறது. 2 ராஜாக்கள் 1-2 இருந்தெல்லாம் கூட இருக்கிறார். எலியாவுடைய எல்லா சுவாபமும் எலிசாவுக்கு தெரியும். நான் உம்மை விடுவதில்லை. 2 இடம் 3 இடம் சொல்லப்பட்டிருக்கிறது, 4 இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தீர்க்கதரிசிங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். சும்மா இருங்க என்றார். மற்றவங்க ஏளனம் பண்றாங்க. எரிகோல இருந்து சொல்றாங்க, கில்கால்ல இருந்து சொல்றாங்க. இவங்க 2 பேருமே 50 தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார்கள், பார்க்கிறார்கள். இவனுக்கு எப்படி இவன் மட்டும் கூட போய் கொண்டிருக்கிறானே. ஏன்னா தேவ பிள்ளைகளே, இந்த யோர்தான்ல போகும்போதுதான் எலியா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுக்கு தெரியாது. 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அவர்கள் எங்க அனுப்புறாங்க அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். யோர்தான் மட்டும் அனுப்பும் போது யாரும் வரல.
யோர்தான்ல இவங்க 2 பேர் போகும்போது மட்டும்தான் கர்த்தர் எலியாவை கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அதுபோல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்காலில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யாருக்கு சொன்னார் என்றால், இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். வெளியே இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த முறை பாஸ்டர் பேசினார், பிரதர் பேசினார். எங்க ஊழியத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். அதனால என் கடன் பிரச்சனை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை, என் வீடு கட்டுறதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, என் லேண்ட் பிரச்சனை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை, என் பிள்ளை படிப்பை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை, என்னுடைய வியாதி கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை. இது கர்த்தருக்கு அற்பமான காரியம். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செய்யுங்கப்பா, நான் நம்பி இருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்களை செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எலிசா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், எங்க போனாலுமே விடுவதில்லை. இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் இயேசு மேல் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அவன் சொல்ல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரனுடைய அடிச்சுவடிலே நாம் வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் குமாரன் குமாரன் இயேசு இயேசு என்பது அதிகமாய் நாம் பிரயாசப்பட்டு அவரை தேடுகிறோம். அவன் சொல்லுகிறான், சும்மா இருங்கடா, எனக்கு தெரியும். வேலையை பாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆமா, தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லுகிறான். உங்க ஆளு எங்கேயோ கில்கால் போறாரு, எனக்கு தெரியும்டா, போவாரு, நான் கூட போவேன்.
ஏன்னா 50 தீர்க்கதரிசிகள் வெளியே இருந்து பார்க்கிறாங்க. ஆனா இவன் மாத்திரம் எலியாவோட இருக்கிறான். காரணம் என்ன? அவன் சொன்ன ரகசியம் இவனுக்கு தான் தெரியும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னாரே, அவர் சொன்னவருக்கு தாயா தெரியும், கேட்ட உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறவங்க ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு அவங்களுக்கு சொல்லலையா? உங்களுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறார், என்னை நடத்துவார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த 50 தீர்க்கதரிசிக்கு தெரியாது. நல்லா அறிஞ்சுக்கிடுங்க, எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார். இங்க எலியாவை எலிசா பின் தொடர்கிறதுனால எலியா அங்கே சொல்லிவிட்டார், நீ என்னை பின் தொடர்ந்தால் அது உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப எலியா கடைசி நிமிடம் வர ஆரம்பித்து விட்டது. பாருங்க, வசனம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். நல்ல கவனிங்க, தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். நல்ல கவனிங்க, இவங்க 2 பேரும் கரையில நிற்கிறாங்க, இவங்க தூரத்தில் இருக்காங்க. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமானது. இவங்க 50 பேர் அங்க இருக்கிறாங்க, இதோட கூட வந்தவங்க தான். இப்ப எலியாவும் எலிசாவும் இங்க நிற்கிறாங்க. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். நல்ல கவனிங்க, இந்த முறுக்கிங்கிறத நீங்க நல்ல அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா எலிசாத செய்யும் போது முறுக்கல, அதுதான் இரட்டத்தனையான வரம். எலியா அவர் முறுக்கி தண்ணீரை அடித்தால் அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்பதான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. 9ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க, இப்ப நல்லா இருக்கும். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் அப்படி கேட்டிருப்பீங்களா? ஆமென். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச நாள்ல இருந்து என்னை எந்தெந்த ஊழியக்காரெல்லாம் கர்த்தர் சந்திக்க வச்சாரோ அந்தந்த ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற கிருபையை நான் பார்ப்பேன். யாரெல்லாம் கிடையாது, பேர்லாம் சொல்ல விரும்பல. நிறைய ஊழியக்காரங்க, தேவ மனிதர்கள், அவங்க கிட்ட நான் பார்த்து அவங்கள நல்லா ஜட்ஜ் பண்ணி சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. கரெக்டா பார்ப்பேன் இவங்களுக்கு என்ன வரும், இவங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்க எப்படி இந்த கட்டவிழ்க்கிற ஊழியத்தை செய்றாங்க, இவங்க எப்படி பரிசுத்தமா இருக்காங்க, இவங்க எப்படி உண்மையா இருக்காங்க. இதுதான் என் மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது நான் அங்க எல்லாரும் விடுதலைக்காக அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நான் மட்டும் அதுக்கு ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஆண்டவர், இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற வரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் கேட்கிறான், இவருக்குள்ள ஏன்னா 18ஆம் அதிகாரத்திலிருந்து எலியாவோட இருக்கிற எல்லா காரியத்தையும் எலியா பார்க்கிறாரு. அப்பமே தெரிந்து கொண்டாச்சு. அப்பமே வீட்டுல போய் ஏர்மாடெல்லாம் முடிச்சு வந்துட்டாரு. ஊழியக்காரனோடு இருக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரனோடு இருக்கிறதுக்கு ஆளு கிடையாது, வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவ எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போறோமா, நம்ம கதெல்லாம் கரெக்டா இருக்கு, அப்படிதான் இருக்குது. என்னைக்கு நீ எலியாவோட வந்தாதான் எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான்லாம் அப்படி இருந்துதாங்க வந்திருக்கிறேன். ஊழியம் என்றால் அவ்வளவு வாஞ்சையாய் 6 மணிக்கு மீட்டிங் என்றால் 4 மணிக்கே போய் எல்லா ஸ்பீக்கர் செட்டை ரெடி பண்ணி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணி தேவனுடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி செவ்வாய்க்கிழமை ஆனால் 4 மணிக்கு மேலே கை கால்லாம் ஆட ஆரம்பித்து விடும். இரவு வரைக்கும் இருந்து ஊழியரோடு இருந்து அவங்க எங்கெங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் ஜெயித்தாங்கன்னு பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் மேடையில் ஏறினதே கிடையாது, என்னை ஏத்துனதும் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் என்னை பார்த்தார். நான் அடிக்கடி சொல்வேன், என்னை பார்த்தது கர்த்தர். அதனாலதான் இன்னைக்கு உங்கள யாருக்கெல்லாம் அந்த கிருபை இருக்கிறதோ நான் மேடையில ஏற்றி அழகு பார்க்க விரும்புகிறேன். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுது. அல்லேலூயா. இவர்கள் அவர்கள் நான் பார்க்கறதில்லை. ஏன்னா அந்த இடத்தை நான் யோசித்திருக்கிறேன்.
எலியாவின் இடத்துல எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. என்னையெல்லாம் ஒரு தேவ மனிதர் கட்டி பிடிச்சி, தம்பி கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவார்னு என்னை கட்டி பிடித்திருக்கிறார் ஒரு தேவ மனிதர். அவ்வளவு க்ளோஸ்னஸ், அவ்வளவு பாசம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அன்பு. இருதயத்தில் என்ன நினைக்கிறார் என்பதை நான் கீழே இருந்து செய்வேன் மேல. அவளுக்கு தண்ணி தாகம் என்று நினைக்கும் பொழுது நான் தண்ணி எடுத்து வைப்பேன். அவர் சொல்ல, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது தெரியல, கர்த்தர் உங்களை அழகா பிளஸ் பண்ணுவார் என்று. அப்பதான் அந்த வரம் எனக்குள்ள வந்தது. எனக்கு இன்னைக்கு பிரசங்கிக்க ஞானம் இல்லாதவன், நான் பேச தெரியாதவன், 4 பேருக்கு முன்னாடி என்னை பேசினாலே அப்படி ஓடக்கூடியவர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க காரணம் என்ன? தேவ மனிதர்களோடு இருந்த ஐக்கியம். ஒரு நாள் கூட நான் எதிர்த்து பேசினது கிடையாது. ஒரு நாள் கூட மன சஞ்சலத்தோட ஊழியம் செய்தது கிடையாது. என்னைக்கு சின்ன மன கசப்பு வருகிறது போல இருந்ததோ அன்றைக்கு ஊழியத்தை விட்டு விலகி விட்டேன். ஆண்டவர் என்னை அழைத்தார். அந்த வரம், அந்த கிருபை. எனக்கு ரொம்ப ஆசை பாடணும், எனக்கு ரொம்ப ஆசை கர்த்தரை ஆராதிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை இயேசுவோட இருக்கணும். எலியா எப்படி எலிசாவோட இருந்தாரோ, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல, நீ என்ன பெரியவனா, நீ மட்டும் போயிட்டே இருக்கிற, சும்மா இருடா, எனக்கு தெரியும். இதே சூழ்நிலை தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் கடந்து வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்ற, என் கூட இருந்தா தானே நீங்க என்ன மாதிரி ஊழியம் செய்ய முடியும். என் கூடயே இல்லை, ஆனா ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்க. என்னோட வழி வசனத்திலே இல்லை, ஆனா நீங்க பிரபலமா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. அதனுடைய காரியம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலியாவோட இருந்ததுனாலதான் எலியாவோட சொன்னாரு, வெளியே போய் பாருங்க மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இவரு சொல்றாரு, காற்றையும் பார்க்க மாட்டேன் மழையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால் நிரப்பப்படும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை எலிசா அதை அறிந்து கொண்டதுனால பாருங்க, அங்க ஒரு பெரிய காரியம் நடக்க. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரத்துல. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் 2 பேர் தான், 2%. இங்கதான் க்ளோஸ்னஸ். இயேசுவோடு நீங்களும் இயேசு எப்படி இருக்கிறீங்க யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சரியான வழியில கர்த்தரை பின்பற்றி இருந்தால் கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு வரும். இவராது 2 தான். ஆனா நம்ம கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கிலும் மேலான கிரியைகளை செய்வான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அரிதான காரியம் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். உயிரோட இருந்து பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்றால் அது எலியாதான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா இவன் இரட்டத்தனையான வரங்களை கேட்டான். ஆனா இவனுடைய மரணம் எப்படி இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனை ஆண்டு கொண்டது. ஏனையா இரட்டத்தனையான வரம் கேட்டான். இரட்டத்தனையா, உம்மை விட இரட்டத்தனையா செய்தான். எலிசா செய்ததை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. நாகமானை குஷ்டரோகத்தை மாற்றுகிறது, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரது எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா ஏன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி? அங்கதான் நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஞானமாய் கேட்க வேண்டும். என்னுடைய நான் எந்த ஊழியரையும் சொன்னதுக்காக சொல்லல. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எலியா செய்தது போல இரட்டத்தனையான ஊழியம் செய்தாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி எலிசா மேலே இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இவன் தெரிந்து கொண்ட தேவ மனிதன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் இவன் பின்னாடி வந்த பார்த்தவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. வேதம் சொல்லுகிறது அவர் மரணத்தை சந்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவை கொண்டுதான் ஆண்டவர் ஏராளமான காரியங்களை செய்தார். 2 மரணத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது.
இவன் மரணம் எலியாவை கொண்டு போகிறான். கடைசியில் 2 பேரும் ஒரே அர்த்தம் தான் சொல்றாங்க. அதே 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் கூட எலியாவுக்கு சொன்னது போலதான் இந்த எலிசாவுக்கு சொல்லி இருப்பாங்க. நீங்க வாசிக்கும் போது அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். இதே வாசகத்தை தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா சொல்லுகிறார். ஆனா 2 பேருடைய மரணம் டிஃபரெண்ட். அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், இவர் மரணத்துக்கு ஏதான வியாதிப்படுகிறான். நான் என்ன யோசிக்கிறேன் என்று சொன்னால், இவர் இரட்டத்தனையான வரத்தை கேட்டார், இரட்டத்தனையான ஊழியங்கள் இருந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை அண்டி பிடிக்க தேவனோடு வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்க நீங்கள் அதிகமான ஊழியங்களை செய்ய வேண்டும். நேரம் பார்க்க கூடாது, டைம் பார்க்க கூடாது, நாள் பார்க்க கூடாது. சொந்த ஆசை கருத்துக்களை சிலுவையில் அடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்க ஊழியத்தினுடைய எல்லை விரிவாக்கப்படும். உங்க ஊழியத்தில் கர்த்தர் உங்களை கொண்ட தரிசனத்தை திட்டத்தை நிறைவேற்ற உண்மையில ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது நீங்க ஒரு இடத்துல போய் நின்று நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா உன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னார் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது தண்ணீர் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், காற்று பள்ளத்தாக்க வெட்டிருங்க. முயற்சி பண்ணுங்க. பள்ளத்தாக்கு வெட்டுவது என்றால் முயற்சி. நீங்க முயற்சி செய்யாம எதுவும் செய்ய முடியாது. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், எனக்கு அடுத்த கூட்டத்துக்கு முழுவது தந்தாதான் நான் கூட்டம் நடத்துவேன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? ஆண்டவரை நான் முதல் ஸ்டெப் எடுக்கிறேன், நான் எடுத்து வைக்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ காற்றையும் காண மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனா வர வேண்டிய நேரத்தில் தண்ணி சரியா என் வீட்டுக்கு வரும். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறா. அல்லேலூயா. அதனாலதான் அந்த அதே அதிகாரத்தில் நீங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்க ஒரு தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவி கடந்து சொல்லுகிறார் எலிசாவை கேள்விப்பட்டு. அதுதான் இப்போ தேவன் எலிசா மூலமாய் செய்கிற ஒரு பெரிய அற்புதம். அவள் போய் சொல்லுகிறார், உம்முடைய அடியான் தேவனுக்கு பயந்து நடந்தவன் கடன் வாங்கி மரித்து போனான் என்று சொன்ன பொழுது எலிசா கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்றால் இருக்கிறத வச்சு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். இதே அற்புதத்தை 5 மேலே கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உள்ள போய் கேட்க, உன்ட என்ன இருக்கு? ஐயா என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. பரவாயில்ல. எலியா சொன்னாரு, அதை கொஞ்சம் எனக்கு கொண்டு வந்தாரு. இவர் அதெல்லாம் கேட்கல, உனக்கு உள்ளது உனக்கு தான். கை தட்டுக்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணெய் உனக்கு உள்ளது உனக்கு தான். இதான் இரட்டத்தனையான வரம். எலியா சொன்னாரு, ஒரு அடையை என்கிட்ட கொண்டு வா, அப்புறம் நீ சாப்பிடுனாரு. எலிசா சொல்றாரு, எனக்கே வேண்டாம்ப்பா, நீயே சாப்பிடு. எவ்வளவு பெரிய இரட்டத்தனையான வரம் கிரியை செய்து பாருங்க. எலியா சொன்னாரு, எங்க அடை எவ்வளவு இருக்கு? ஐயா ஒரு அடை தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம். சரி, அதுல முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னாரு. எலிசா என்ன சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு. ரைட்டு, நீ வீட்டுக்குள்ள போ, உனக்கு தான் உன் ஆசீர்வாதம், நீ அது யாருக்கு கொடுக்க தேவையில்லை. இதான் எலிசா. எந்த பணத்துக்கு ஆசைப்படலைங்க. தீர்க்கதரிசி புத்திரர்ல அவங்க இருக்கிற இடம் நெருக்கமா இருந்தது. ஒரு உத்திரத்தை வெட்ட போறாங்க. அந்த கோடாரி கூட வாங்குறதுக்கு எலிசா இடத்துல பணம் இல்லையா. தேவனுக்காக வைராக்கியமா இந்த தேவ மனிதன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே பாருங்க, அந்த அந்த எண்ணெயை உள்ள போய் அவங்க போய் நிக்கிறாங்க. எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லிட்டார். வந்த உடனே சிலர் சொல்றதே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து வரல பிரதர், இங்க இருந்து வரல பிரதர், தோத்துறோம். ஆண்டவர்கிட்டயா சொல்லுங்க, மனுஷங்கிட்டயே சொல்லல. நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? அதனாலதான் நம்மளாம் நிறைய மறந்து போறவங்க. ஆனா அந்த அம்மா சூப்பரா சொல்றாங்க, நேரில் விளக்கிறதுக்கு அது சொல்றாங்க, ஐயா நீங்க சொன்ன மாதிரி என்ன வந்துச்சுங்க, இப்ப நான் என்னங்க பண்ணணும்? ஐயோ இது அந்த ஆள்கிட்ட சொன்னா காணிக்க கொடுக்கணும்.
காணிக்க அவ்வளவு கேட்டுருவாரோன்னு பயம் நமக்கு. எலிசா கேட்க மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமேட் சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அவர் என்ன சொன்னார்? இதை விற்று கடனை தீர்த்து நீயும் உன் பிள்ளைகளும் சாகாதீங்க, ஜீவனம் பண்ணுங்க என்று சொன்னார். அதான் இயேசு, அதான் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். அவங்க போய் வீடு வீடா எண்ணெய் விற்றுருப்பாங்க. எண்ணெயை சும்மா யாரும் வாங்கிடுவாங்களா? சொல்லணும். பிஸ்னஸ் பண்ணாங்க, பெருகுனாங்க, கடனை அடைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் வரல. எலிசாவுடைய சுவாபம் இரட்டத்தனையான வரம். மரிச்சிட்டாரு 13ஆம் அதிகாரத்துல. எலிசா மரிச்சிட்டாரு. மரிச்ச பிடிப்பாரு ஒருத்தனை கொண்டு போய் அவன் எலும்புல போடுறாங்க, உயிர் வருதுங்க. அதான் வரம். எத்தனை பேர் அந்த ஆசைப்படுறீங்க? நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் அவன் வாய்க்கால் நிரம்பும். எந்த வாய்க்கால்? வீடுங்கிற வாய்க்கால், வியாபாரங்கிற வாய்க்கால். எதை கண்டு கவலைப்படாதீங்க. உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த நாளே அற்புதம். நான் சொல்றேன், நாளைக்கே உங்களுக்கு அற்புதம், நாளைக்கே உங்களுக்கு அற்புதம். அற்புதம் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். ராமேட் சொல்லுங்க அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் நம் நடுவில் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த மாசம் எதுவும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, யாரும் தரலன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட நல்ல மனமகிழ்ச்சியா இருங்க. அவர் சொல்லிட்டாரு, காற்றும் பார்க்க மாட்டேன் கிறிஸ்டோபர், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா உன்னுடைய ஊழியத்திற்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படும், உன் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும், எல்லா கூட்டத்தையும் தடை இல்லாம நீ நடத்துவ. கை தட்டுங்க பார்க்கலாம். ராபர்ட் சொல்லுங்க, என்னை நடத்துற ஆண்டவர் உங்களை நடத்துவா, உங்க வியாபாரத்தை நடத்துவா. வியாபாரமே இல்ல பிரதர், கவலைப்படாதீங்க. வியாபாரம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க சந்திப்பா, பிள்ளை படிப்பு தேவை சந்திப்பா, உங்க டியூ கட்ட தேவைகளை சந்திப்பா, கர்த்தர் சந்திப்பா. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, ஒரு நாள் அவமானப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை அவமானப்பட விட மாட்டார், கட்டாயம் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனால காற்றையும் மழையும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, அதை அனுப்புற கர்த்தரை எதிர்பாருங்க. இவரால் எல்லாம் செய்ய முடியும். எவன் என்னை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, எவன் வேலையை விட்டு போனாலும் கவலை இல்லை. ஏன் கர்த்தர் என்னை நடத்த உண்மையில் அவர். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளை திராட்சரசம் புரண்டு ஓடும். இயேசுவை செய்வார். என் நிலத்தை எவனாலும் பிடுங்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பிடுங்க முடியாது, என் நன்மையை யாராலும் கெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என்னை உண்டாக்கினவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நான் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. நல்ல 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 விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த மாதத்துல காற்று மழை இல்லாமல் இருக்கலாம், உன் வாய்க்கால்கள் நிரம்பும், வாய்க்கால்கள் நிரம்பும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தேவன் கொடுப்பார். கூட இருந்த தீர்க்கதரிசிலாம் அப்புறம் சொல்றாங்க, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எலிசாவை கஷ்டப்படுத்தி, நான் எலியாவை பார்க்க போகிறேன் என்று போகிறார். எலிசா சொல்ற, போகாத, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டாச்சு, அது எனக்கு தான் தெரியும், அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே என்று சொன்னார். கூட இருக்கிறவனு தெரியல. 3 நாட்கள் சுற்றி அலைந்தார்கள் எலியாவை நோக்கி, எலியாவை பார்க்க. பின்னாடி வந்து சொல்றாங்க, எலியா இல்ல. அதைத்தான் நான் சொன்னேனே, எலிசாவை கொண்டு அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஜெபிக்கும்படி எல்லாம் எழுந்து இருக்கலாம்.